சொல்லு. வாய்மை வெல்லணும் வாய்மை வெல்லணும்னு வாய்க்கிழிய பேசுற உனக்கு அம்மா சொல்ற அவசர கல்யாணத்தை செஞ்சா உன் மனசாட்சி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுங்கிற நேர்மை உனக்கு தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எடுத்தோம் கவுத்தோன்னு உன் அம்மா சொல்றத கேட்டா ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு வரிசையா பிரச்சனைங்க வந்து நிக்கும். இதெல்லாம் தேவையா உனக்கு? வார்த்தைக்கு வார்த்தை என்ன அம்மா அம்மான்னு சொல்லுவியே. இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு அன்னக்கொடி மட்டும்தான் அம்மாவா, நான் இல்லையா? சொல்லு கௌரி. நான் தான் உன்னை என்ன ஆசையா அம்மானு கூப்பிட சொன்னேன். இப்ப அதே வாயால உன்கிட்ட கேக்குறேன், நீ என்ன அம்மானு கூப்பிட்டதெல்லாம் சும்மாவா? சொல்லு கௌரி, அவதான் உனக்கு அம்மாவா, நான் உனக்கு சும்மாவா? ஆமா, என்னதான் இருந்தாலும் அன்னக்கொடி உன்னை பெத்தவ, நான் சும்மா போற போக்குல வழியில வந்தவ தானே. நாள் முழுக்க குழந்தை சுகமா தொட்டில தூங்கினாலும் குழந்தை என்ன தொட்டில கசந்தும் நான் வெறும் தொட்டில உங்களை தாங்கினவ தானே. பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன், மதுரை 4 கிலோமீட்டர்னு வழி காட்டுற போர்டை பார்த்து லட்சம் பேர் மதுரைக்கு போயிருப்பாங்களாம். ஆனா அந்த போர்டு மதுரைக்கு போகவே போகாதாம். அந்த போர்டு அனாதையா வெயில்ல மழையில அதே இடத்துல ஆடாம அசையாம நிக்குமா. என்ன பண்றது? அத வாங்கிட்டு வந்த வர அப்படி. எனக்கும் அந்த போர்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லணும். நல்ல காலம், இப்போவாவது நான் யாரு, என் எல்லை என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. கௌரி, என்னம்மா பதில் சொல்லாம போற? சொல்றதுக்கு பதில் இல்லம்மா, அதனாலதான் பதில் சொல்லாம போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. கௌரி, போ கௌரி போ. உன் கல்யாணத்தன்னைக்கு அம்மாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்.